ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பரீட்சை நெருங்கிடுச்சு. ரேப்பர் ஷீட்டு உள்ளார பேப்பர் ரேப்பர்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியும். இது ஃப்ளை ஸ்லிப்பு கட்டாயம் ஃபில் பண்ணி ஆகணும். இது ரேப்பரு. ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் ரெண்டு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடுக்கு ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் செகண்ட் பேப்பருக்கு. ஸ்பீடு அடிச்சுட்டு பேப்பரை உள்ளார வச்சு அழகாக நூல் போட்டு கட்டிட்டு இது அனைத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளுக்கு அந்த பேப்பரும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு பத்திரமா வச்சுருக்கா அப்படின்னு பார்த்து நல்லா ஹோல் போட்டு பின் பண்ணிவிட்டு நூல் போட்டு கட்டிட்டு ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் அதை தான் ரெண்டையும் பத்திரமா கொடுக்கணும். இப்போ எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பாடம் டைப்ரைட்டிங் இங்கிலீஷு. தமிழாக இருந்தால் தமிழ் போட்டுக்கோங்க, அதான் உங்களோட பாடம். நிலையும் தாளும். நிலைனா நீங்கள் ஜூனியரா சீனியரா, தாள் என்ன ஃபஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா. வினாத்தாளின் குறியீட்டெண் அதுதான் உங்களுக்கு எப்போவுமே தெரியும், மேலே இருக்கும், கொஸ்டின் பேப்பருக்கு மேலே இருக்கும், அதான் வினாத்தாளின் குறியீட்டெண். அப்புறம் தட்டச்சு பொறியின் மாதிரி காட்ரேஜ், பிரைமா, ஃபாசிட்டு, ரெமிங்டன், ஹால்டா எது வேணாலும் இருக்கும். நான் சும்மா எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இருக்கிறதுனால காட்ரேஜ், பிரைமான்னு போட்டிருக்கேன். தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை எப்படி இருந்தாலும் ஜூனியருக்கும் சரி சீனியருக்கும் சரி ஒன்று தான். இன்கேஸ் 2 பேப்பரில் அடிக்கிறாங்க சிலர், அப்போ 2 போடுங்க. இது எழுத்தில் போடுங்க. இது சும்மா எண்ணால் 1 அல்லது 2 அப்படி போட்டுக்காங்க. 4 தொகுதி எண்ணும். தொகுதி என்னன்னா பேட்ச் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அடிக்கிற பேட்ச் என்ன, என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். 14ஆம் தேதி எழுதுகிறவங்க 14ன்னு போடுங்க, 15 எழுதுகிறவங்க 15ன்னு போடுங்க. அடுத்து இந்த ஃப்ளை ஸ்லிப்பு தான்ப்பா ரொம்ப முக்கியம். இதில் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் வரும். இதில் சும்மா காமன் டீட்டெயில், இதில் உங்களுடைய இதுன்னு. இப்போ தன்ஷிகா எது வேணாலும் உங்கள் பேர் என்னவோ அதை போட்டுக்கோங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், இப்போ எல்லார் கையிலையுமே ஹால் டிக்கெட் இருக்கும். உங்களுக்காக நான் வேண்டி இப்போ சொல்லியிருக்கேன், அந்த ஹால் டிக்கெட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் போடணும். அடுத்தது வினாத்தாளின் குறியீடு. நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பேட்சுக்கும் கொஸ்டின் பேப்பரோட குறியீட்டெண் மாறும். குறியீட்டென்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்படி இருக்கும். இதுதான் குறியீட்டெண், புரியுதுங்களா? இந்த மாதிரி குறியீட்டெண் இருக்கும். இந்த மாதிரி இது செகண்ட் பேப்பருக்கு இருக்குது, ஃபஸ்ட் பேப்பருக்கும் அதே மாதிரி இருக்கும். அதை தான் நீங்கள் போடணும் இங்கே. அடுத்தது தட்டச்சு செய்யப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கை. ஸ்பீடாக இருந்தால் 1 அல்லது 2 வரும், செகண்ட் பேப்பராக இருந்தால் 2 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பேருக்கு கீழே தலைப்பெழுத்தின் விரிவாக்கம்னா அப்பா பேர். தேர்வு மையம், எந்த தேர்வு மையமோ அதை போட்டுக்காங்க, உங்களோட தேர்வு மையம். பாடம் ஜூனியர் இங்கிலீஷ், ஃபஸ்ட் பேப்பராக இருந்தால் ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பராக இருந்தாலும் செகண்ட் பேப்பர். என்னைக்கு டேட்டு 14ஆ 15ஆ, நீங்கள் என்ன பேட்ச், ஜூனியர். நிலையும் தாளும். நிலை ஜூனியர், தாள் ஃபஸ்ட் பேப்பர். இவ்வளோதான். இதே மாதிரி பாருங்கள், உள்ளார 2 இதை மாதிரி பண்ணணும். இங்கே பாருங்கள், உள்ளுக்கு எப்படி ஃபில் பண்ணணும். டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் பாடம். தமிழாக இருந்தால் டைப்ரைட்டிங் தமிழ். சிலர் தமிழில் எழுதுகிறாங்க, இங்கிலீஷில் அது உங்களுக்கு எப்படி வசதியோ. நிலை ஹையருன்னும் போடலாம், சீனியரும் போடலாம். ஃபஸ்ட் பேப்பர்னா ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர்னா செகண்ட் பேப்பர். தாள் தேர்வு நாள் 15 எழுதுறீங்களா 14 எழுதுறீங்களான்னு பார்த்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தொகுதி எண் உங்களோட பேட்ச், ஃபஸ்ட் பேட்சா செகண்ட் பேட்சா தேர்ட் பேட்சான்னு போட்டுக்கோங்க. தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கை. இது ஸ்பீடுக்கு போட்டிருக்காங்க 1ன்னு, அதே போல் 1 போட்டாங்க. செகண்ட் பேப்பராக இருந்தால் 2 2. மெயினாக ஸ்பீடாக இருந்தாலும் செகண்ட் பேப்பராக இருந்தாலும்
அப்படியே இதான் ஃப்ரண்ட் இருக்கா, இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அப்படியே பேக் சைடு திருப்பி ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து 1.5 ஸ்பேஸ் வச்சு அப்படியே டோட்டலாக அடிச்சுட்டே வந்துட வேண்டியதுதான். அப்போ தான் இவ்வளோ இடத்துக்கு முடியும். புரியுதுங்களா? இது ஹையருக்கு 1.5 ஸ்பேஸ். இந்த பேக் சைடுக்கு ஜூனியருக்கு ஜூனியர் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக 2 லைன் ஸ்பேஸ் தாராளமாக பத்தும். பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே முடிஞ்சிடும். பாருங்க, பேப்பரை ஃபுல்லாக பாருங்க, இங்கே முடிஞ்சிடும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இருக்கும். அதே போல் மார்ஜினும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தப்பு இல்லாமல் அடிக்கிறது தான் அங்கே ப்ராப்ளம். தப்பு இல்லாமல் அடிச்சிருங்க, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். வேறு என்னென்ன கேட்கணும், சந்தேகங்கள் அப்படின்லாம் கேட்கணுன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். எக்ஸாம் போகிற வரையிலும் டைப்ரைட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.